நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினந்தோறும் வேதாத்திரிய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நார்வே டென்மார்க் மன்ற அறக்கட்டளைக்கும் அதனை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொகுத்து வழங்கியும் நன்றியுரை கூறவிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களுக்கும், பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் பத்மினி அம்மா இவர்கள் அனைவருக்கும், அருள்நிதியர்கள் ஆணிய இவர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இறைவனின் நிழல். இறைவனின் நிழல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லாம் வல்ல திருவருள் கருணை கொண்ட இறைவனை பற்றி கொண்டு பாதுகாப்போடு அடைக்கலம் தேடி இறைவனை நாடி போவதுதான். எப்போது இறைவனை நாடுகிறோம்? நமக்கு துன்பம் வரும்போதும் துன்பப்படும் போதும். இதுக்கு முன்பு வர நம்ம கண்டதும் காண்பதும் இன்பம் என இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இறைவனின் நிழல் என்பது, இந்த உடல் எடுத்த நான் என்னுடைய பிறவி எனும் பிணியை நீக்க வேண்டி உன்னிடம் சரணடைந்தேன் இறைவா என்பதுதான் இறைவனின் நிழல். இறைவணக்க பாடல், எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, எல்லா இடத்திலையும் நீதா இருக்கிறாய், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். என்னுடைய உடலில இயக்கமா நீதா இருக்கிற, உயிர்ல அறிவா இருக்கிற, மனிதன் தெரிஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அதுக்கு விளைவா நீதான் இருக்க. இந்த பஞ்சபூதங்களின் கூட்டும் நீதான். நீயும் நானும் ஒண்ணுதான். உன்னைய முழுமையா தெரிஞ்சா எனக்கு முக்தி கிடைக்கும். இதற்காக தான் உன்னை நான் பற்றி உள்ளேன் அப்படிங்கிறதா இந்த பாடல் வரிகள். அப்போ முழுமையா நம்ம இந்த இறைநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இறைவனை பற்றிட்டு இருக்கோம். இப்படி கொஞ்சம் பேர் பக்தி வழியிலையும் கொஞ்சம் பேர் ஞான வழியிலையும் இருக்காங்க. பக்தி வழியில இருக்கவங்க இறைவனுக்கு தொண்டு, பூஜை, புனஸ்காரம் செய்வது, இறைவனை அன்பின் மூலம் அடைவது, சுயநலமற்ற அன்பு இறைவன் மீது கொண்டு பஜனை செய்து கடவுளின் நாமங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது, இறைவனோடு இரண்டர கலந்து சரணாகதி அடைவது. கடவுளிடத்தில் மனதை செலுத்தி இருப்பவன் கடவுளை தவிர வேறு எதையும் விரும்ப மாட்டான். நம்பிக்கையுடன் கூடிய பக்தியால் மட்டுமே பகவானை அடைய முடியும். பகவானிடத்தில் நிறைவான பக்தியுடையவன் சில நேரங்களில் அழுகிறான், சில நேரங்கள்ல அவன் சிரிக்கிறான், சில நேரங்கள்ல கத்தி உறக்கமா அந்த சப்தம் போட்டு பாட்டு பாடி ஆராதனை செய்கிறான். இப்படிப்பட்ட பக்தன் உலகத்தையே என்ன பண்றான்? புனிதப்படுத்துறான். பகவானிடத்துல பக்தி செலுத்துதல் அப்படிங்கிறது பக்தி யோகத்தால் உலக இன்பங்களில் இருந்து விடுபட்டு இயல்பு வடிவமான பரமாத்மாவையே அவன் அடையிறான். ஒரு சீவன் வாழும் போதே ஜீவமுக்தியும், அதாவது மனநிறைவு பெறுவது, சீவனின் உடல் அழிந்த பின் விதேக முக்தி அடைந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலப்பதே பக்தி வழியில் இறைவனை பற்றி கொள்வதே இறைவனின் நிழல். ஞான வழியில எப்படின்னா, முதல்ல அகத்தூய்மை வேணும். அகத்தை தூய்மை செய்தாதான் நம்ம அந்த ஞான வழியில இறைவனை அடைய முடியும். அகத்தாய்வு செய்யறோம், பிறகு தியானமும் அகத்தூய்மையும் தான் நம்மை பேரறிவுக்கு கொண்டு செல்லும். இதை பின்பற்றியவர்கள் இந்த சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், இவங்கெல்லாம் உடலையும் மனதையும்
தூய்மையாக வச்சுக்கணும். இதற்கு முதல்ல என்னது, மூச்சு பயிற்சி மூலம் இறைநிலை உணர்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாங்க, அஞ்சு முகமுல ஐமூன்று கண்ணுல அஞ்சினடு அஞ்சு காதலம் தானுல அஞ்சுடன் அஞ்சாயுதமுல நம்பி என் நெஞ்சு புகுந்து நினைந்து நின்றானே அப்படின்னு. நம்ம உடல்ல பிராணனுக்கு 5 முகம் இருக்கு. 3 குணங்களுடன் இணைந்து அவை 15 நிலையில் விரிவடையும். 5 பிராணனுக்கு பயம் கொள்ளாத ஆன்மா சொரூபமாக இறைவன் என்னுள் கலந்து நின்றானே. பிராணனின் செயல்கள் மனிதனின் கட்டுப்பாட்டுக்களை மீறி செயல்படும், ஆனால் இறைவனின் செயல்பாட்டில் அவை கட்டுப்படும் அப்படின்னு இந்த திருமந்திரம் சொல்லுது. முயற்சி மனிதனுடையதுதான். அப்படி இருந்தாலுமே தீர்ப்பு எப்படி இருக்குன்னா இறைவனுடையதாக தான் இருக்கும். எல்லாம் வல்ல இறைநிலை பிரபஞ்ச கோள்கள் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் வகைகள் அனைத்தும் பயனாக காண்பவன் மனிதன். நாம செய்யும் செயல்கள் எல்லாமே நம்முள்ள பதிவாயிருக்கு. அந்த பதிவுகளுக்கு ஏற்ற விளைவுகளை தருவது இறைநீதி. அந்த பதிவுகள் பதிவாவதற்கு உரிய இடம்தான் கருமையம். உயிரினங்களில் உடலில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த கருமையம், இல்லைங்களா? ஜீவகாந்தம் உடலுக்குள் கோடிக்கணக்கான உயிர் துகள்களை சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் எண்ணற்ற இறை துகள்கள் இருக்குது. ஒவ்வொரு உயிர் துகளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றன. அந்த தன் சுழற்சியால அதுல இருக்கும் இறை துகள்களே காந்த அலைகள். இதன் தொகுப்பே ஜீவகாந்தம். ஜீவகாந்தமே உடல் மன இயக்கங்களுக்கு அடிப்படையான ஆற்றல். இந்த ஆற்றல் உடல் முழுவதும் எப்படி இருக்கு, நமக்கு பரவி இருக்கு. இறைநிலையே காந்த ஆற்றலாகி அதன் திணிவு நிலையே கருமையம். எந்த பொருளும் சுழலும் போது அந்த பொருளின் எடை, அளவு, ஆற்றல், ரசாயன குணம் இதற்கேற்ப அப்பொருளின் மையத்தில் இறுக்கம் அதிகமாகவும் சிறிது சிறிதாக வெளிநோக்கி வரும்போது சிறுக சிறுக அழுத்தம் குறைந்து கொண்டே வருவதாகவும் அமையுது. இதுவே துல்லிய சமதள சீர்மை. இது எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த உயிருக்கும் நெறி பிறலாது வெளிப்படும். ஒரு ஞானக்களஞ்சிய கவியில சொல்றது என்னன்னா, உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கருமையத்துள் வைத்து உன் மனது உள் திரும்ப ஒவ்வொன்றாய் காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ அப்படின்னு. இறைநிலையே இயக்க நியதியாக அனைத்தினோடும் இருந்து கொண்டு செயல்படும் தன்மையை மனிதன் உணர்ந்து இறைநிலையின் செயல்பாட்டை மதித்து அதற்கு முரண்படாது வாழும் தெளிவோடு தனது புலன்வழி பழக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இறைநிலைகளுக்கு இசைவாக வாழும் ஒழுங்குதான் இறைவனின் நிழல். இறைநிலை 3 திறன் உடையது: தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். நுண்ணிய அறிவுடைய செயல் விளைவு நீதிதான் கூர்தலரும். எந்த ஒரு தோற்றத்தையும் அறிவால் கூர்ந்து ஆராய்ந்தால் அது இறைநிலையாகவே இருப்பதையும், எந்த செயல் செய்தாலும் அதற்குரிய விளைவு உண்டு என்ற துல்லியமான பிழையில்லாத இறை நீதியை மனதில் கொண்டு எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காத வகையில் நமது செயல்பாடுகளை ஒழுங்கமைத்து வாழ்வதே விளைவறிந்த விழிப்பு நிலை. இதுவே இறை உணர்வு. இறை உணர்வுடன் கூடிய அறநெறி வாழ்வு கூர்தலறம். இதுவே மனிதனின் பெரும் சிறப்பாகும். இந்த நிலையை அடைந்து முழுமை பெறுதலே வாழ்க்கையோட நம்மளோட நோக்கம். செயல் விளைவு தத்துவத்தை இறைநீதி என்று கருதணும். எல்லையற்ற இறையாற்றல் தான் எந்த இடத்திலும் எந்த உருவத்திலும் அதற்கேற்ப இயக்க சீர்மையோடு செயலாற்றி வருது. அதுவேதான் மன ஆற்றலாகவும் செயல்படுது. மனதுக்கு ஒரு வியத்தகு இயல்பு உண்டு. எப்பொருளை நினைத்தாலும் அதே போலவே வடிவத்தாலும் குணத்தாலும் மாற்றம் பெற வல்லது இது. சிவபெருமான் சொல்றாரு, கர்ம வினையின் ரகசியம் மிகவும் ஆழமானது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு அப்படின்னு.
இந்த உலகுல இவர் கேட்கிறாரு, யாரு? நந்தி கேட்கிறாங்க, இறைவா, இந்த உலகில் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதர்கள் ஏன் இத்தனை துன்பங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க? நல்லவங்க துன்பப்படுவதும் தீயவர்கள் இன்பமாக இருப்பதும் தர்மமா அப்படின்னு கேட்கிறாரு நந்தி சிவபெருமான் கிட்ட. சிவபெருமான் சொல்றாரு, இது வினையின் பயன் மனிதா. விதைத்த விதையே அவர்கள் அறுவடை செய்வாங்க. இந்த உடல் எடுத்த ஜீவன் முற்பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவாகத்தான் இப்பிறவியில் உடல் எடுத்து வந்துள்ளார்கள். இதை நீ விதி என்று சொன்னாலும் உண்மையில் இது அவனது சொந்த செயல்களின் எதிரொலிதான். நந்தி கேட்கிறாங்க, அப்படியானால் இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? செய்த செயலுக்கு இவ்வளவு தண்டனையா? செய்த வினைக்கு இவ்வளவு தண்டனையா அப்படின்னு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, மாற்ற முடியும். கர்மாவை 3 வகையாக பிரிக்கலாம். அதுல ஒண்ணு சஞ்சீத கர்மம், அதாவது முற்பிறவியில் செய்த செயல்களை மொத்தமாக சேர்த்து வச்ச வினைப்பதிவு தான் அது. ஆகாமியம் என்பது இந்த பிறவியில நாம செய்யக்கூடிய செயல்கள். பிராரத்தம் அப்படிங்கிறது இந்த உடல் எடுத்தல் முதல் கொண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வினைகள். அதாவது ஆகாமியம் இந்த பிறவியில இப்போ நம்ம இந்த மனவளக்கலைக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் எது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற அந்த தெளிவு வருது பாருங்களா, அதுதான் இந்த ஆகாமியம். பிராரப்தம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் பிறந்ததுல இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கிற வரையிலுமே அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அது எல்லாமே என்னது? பிராரப்தம். அப்போ ஒருவன் செய்யும் நற்செயல் அவனது பழைய தீய வினைகளை அழிக்கும் வல்லமை கொண்டது. நந்தி சொல்கிறது, இறைவா, சாதாரண மனிதர்கள் கர்மாவின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களால் எப்படி இதிலிருந்து விடுபட முடியும்? இறைவன் சொல்றாரு, முடியும். இதற்கு பக்தியும் ஞானமும் வழி வகுக்கும். தன்னை உணர்ந்தவனுக்கு கர்ம வினை கிடையாது. அப்ப தன்னை உணரக்கூடிய வழிதான் எது? நம்மளுடைய மனவளக்கலை. எல்லாம் என் செயல் என கர்வம் வரை அவன் கர்மா சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கும். எவன் இது என்னோட செயல், இது நான் பண்ணேன், இது நான் தான் சொல்றானோ அந்த இடத்துல அந்த கர்மா எப்படி இருக்கும்? சங்கிலியால பிணைக்க கட்டி அவனை போட்டு வச்சிருக்குமா. எல்லாம் ஈசன் செயல் என யாரு சரணாகதி அடைகிறாங்களோ, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்பவன் வினைகளை எரிக்கும் நெருப்பை அடைகிறான். அவன் வினை செய்யவில்லை, மாறாக என்னையே பிரதிபலிக்கிறான். அதாவது செயல்களில் பற்று வைக்காமல் இருப்பதுதான் முக்தி வழி அப்படின்னு இந்த சிவபெருமான் நந்திக்கு சொல்றாங்க. கர்மாவை அனுபவிப்பதுதான், கர்மாவை நம்ம அனுபவிக்கணும். அதை அனுபவித்துதான் நம்ம கழிக்கணும். ஆனா அதை அனுபவிக்கும் போது அகங்காரம் இல்லாமல் சாட்சியாக நின்று அனுபவிப்பவனுக்கு கர்ம வினை மீண்டும் புதிய வினைகளை உருவாக்காது. கடல்ல விழற மலைத்துளி மீண்டும் கடல் நீரோட சேருவது போல என்னிடம் சரணம் அடைந்தவன்களை வினைகளிலிருந்து நான் விடுபட செய்வேன் அப்படிங்கிறது இந்த சிவபெருமான். கர்மவினை என்பது தண்டனை கிடையாது. அது ஆன்மா பக்குவப்படுவதற்கான ஒரு பாடத்திட்டம் தான். ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம், ஒவ்வொரு இன்பமும் பாராட்டு. இதுதான் கர்மாவின் அடையாளம். நம்முடைய நினைப்பு என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது, சொல் செயல் எல்லாமே ஒரு கர்ம பந்தமாக நம்மை சுற்றியே இருக்குது. நாம செய்யும் கர்மாவுக்கு ஏற்பதான் நமது அடுத்த பிறவி அமையுது. கர்மா ஒரு சுழற்சி ஆகுது. நாம செய்வது எல்லாம் நம்மிடமே அது என்ன அந்த சுழற்சி திரும்ப திரும்ப வருது. நமது உடல் தெய்வீகமானது. 5 அறிவுணர்வுகளை, அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு இருக்கு. மூளை, அது தலை, அது எப்படி இருக்குது? சிந்தனையும் புத்தியும் உள்ளதா இருக்குது. மேலுடம்பு எப்படி இருக்குது? பற்றுதல், பாசம், அடிமை அப்படி இருக்குது. நமது உடலே இப்படி லிங்கம், ஆன்மீக பாதையின் ஆலயம். உடலை 3 உலகங்களாக அறிந்து வழிபடணும். நமது இதயத்தில் கட்டப்பட்ட ஆலயம் கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட தெய்வத்திற்கு அதிகம் பிரியமானது நம்மளுடைய இதயம். அதாவது நம்மளோட மனம் போன போக்குல தானே இருக்கும். அது நல்ல வழியிலையும் போகும், கெட்ட வழியிலையும் போகும். அப்ப மனம் பிரம்மாவாக
உடல் விஷ்ணுவாக, அறிவு ருத்திரன், அதாவது சிவனாக அமைஞ்சிருக்கு. பிரபஞ்சம் இறை சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தையே நாம் இந்த உலகுல நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம உலகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளியில தேடுவதை நிறுத்திட்டு உள்ளே தேடணும். இது என்னன்னா, நீ தேடுவது உன் உள்ளே இருக்கிறது. எதுவுமே ஒரு பொருளாக கிடையாது. எல்லாமே இயக்கம்தான். ஆகவே கடவுள் என்பதும் ஒரு இயக்கம்தான். உயிரற்ற பொருள்களில் உறக்கமாக இருக்குது. உயிர் பொருட்களில் உயிராக, உணர்வாக, சக்தியாக இருக்குது. இயக்கம் என்று வரும் பொழுது மேடு பள்ளம், இன்ப துன்பம், பகல் இருட்டு, ஆண் பெண் என்று மாறுபட்டு இயங்குது. ஆகவேதான் நாம் நமக்குள்ளே உள்ள உயிர் தன்மையை நம்ம வணங்குறோம். கடவுள் எங்க இருக்காரு? நமக்குள்ளதானே. கடவுள் நமக்குள்ளாகவே நம்மோடு மிக நெருக்கமாக இருக்காங்க. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, ஒரு செயலோடு ஒப்பிட்ட பொழுதுதான் அது தெரியும். இப்போ கரண்ட் இருக்குது, மின்சாரம் இருப்பதற்கு ஆதாரம் அது அதை செய்யும் அந்த அது ஒரு செயலால வடிவம் பெறும் போதுதான் அது நமக்கு தெரியுது. இப்ப டிவி, ரேடியோ, மோட்டார், ஃபேன் எதுவா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் பொருட்கள் அதுல நம்ம பார்க்க முடியுது அந்த மின்சாரத்தை ஓடுறது, சப்தத்தையும். இப்ப காத்தாடியும் போது நமக்கு அந்த ஒரு காற்றை கொடுக்கு. இந்த மாதிரி நம்ம அதுல நம்ம உணர்ந்துக்க முடியுது. நமக்குள் ஆழமான, அதாவது அதே போல கடவுள் உணர்வாக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்குள் ஆழமான நம்பிக்கை ஏற்பட்டு படைப்பு சக்தியின் முன் சமர்ப்பணமானால் வாழ்க்கையில் புரட்சி தோன்றும். அதைத்தான் ஆன்மீகம் என்கின்றோம். ஆன்மீகம் சாஸ்திர நூல்களில் இல்லை. ஆன்மீகம் நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய ஆளுமையை, நம்மையே நாம் அறிந்து கொள்வது. திருக்குறள் சொல்லுது, நல்லாற்றா நாடி அருளாழ்க, பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. பொருள் என்னன்னா, நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும். பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும். அருள் வேண்டும், ஆணவம் வேண்டாம். ஆணவம் முக்கால முழுமைக்கு பிச்சைக்காரன் தான். எப்போதும் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கும். அருள் கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பை வாரி வழங்கும். அருள் இருந்தால்தான் கொடுக்க முடியும். மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே ஒருவருக்கொருவர் அன்பை கொடுக்கணும். அன்பும் கருணையும் கொண்டு உதவியும் செய்து கொண்டு ஆனந்தமாக சிரித்து வாழவே, வேறு எதற்காகவும் இல்லை. பிறகு அவன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு ஞானத்தை அடைய வேணும். உண்மையில் அன்பு குடிகொண்ட இதயத்தில் மோகமானது தோன்றுவது கிடையாது. அன்பு என்ற பாவம் கருணையில் பிறக்கிறது. மோகம் அகங்காரத்தில் இருந்து பிறக்கிறது. அன்புள்ளமானது எனது முதல்வனுக்கு, அதாவது இறைவனின் கிருபையால் அனைத்தும் கிட்டும் என சொல்லுது. ஆனால் மோகமானது என் முதல்வனுக்கு நான் அனைத்தையும் வழங்குவேன் என்று சொல்லும். அன்பின் பாவமானது பொது நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். மோகமானதோ சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அன்பானது முக்தியை நல்கும் தர்மம். மோகமோ பேராசையை கொடுக்கும் அதர்மம் என இது கிருஷ்ணனின் மனம் சொல்லும் வாக்கியம். புத்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நீ பெற்ற அனைத்து வெற்றிகளும் நீ கடைசியில் உன்னுடைய உள் இருப்பில் சந்திக்க போகும் தோல்வியை ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லை. ஏனெனில் கடைசியாக உனக்குள்ளே இருக்கும் இருப்பு மட்டுமே உன்னுடன் இருக்கும். எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். உன்னுடைய பெருமை, உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய பெயர், உன்னுடைய புகழ் அனைத்துமே நிழலை போல மறையத் தொடங்கும். ஆரம்பத்தில் நீ இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்தாயோ அதை மட்டுமே உன்னால் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். அது எது? பாவப்பதிவு, சஞ்சேத கர்மம். குருவின் உதவி அப்படிங்கிற குரு வணக்கத்துல, தந்தை தாயீர் உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அரும் பிறவிதான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். ஆனாலும் நம்ம கிட்ட என்னது? அந்த முன்னோட
பதிவுகள் எல்லாமே சஞ்சீத கர்மமா நமக்குள்ள இருக்குது. எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு இந்த இறைநிலையை அடைவதற்கு தான் நம்ம குருவை சேர்ந்து இருக்கிறோம். குருவை நம்ம வணங்கி அந்த குருவை வணங்குறதா நம்ம இறைவனடி நிழல். நம்ம குருவை யார் ஒருவர் குருவை வணங்குறாங்களோ குருதானே நம்மளுக்கு கனவுலவே காட்டுறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த குருவை வணங்கி நம்மளோட பதிவுகளை மேல்பதிவு நம்ம இல்லாம நம்ம கழிச்சுக்க முடியும். இந்த பிரிவில் நாம் நல்லவர்களாக வாழ்ந்தாலும் முன் செய்த வினைகளின் முழு பதிவை நாம் அறிவோம். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் மற்றவரை குறை கூறுவதை விட அதிலிருந்து என்ன கத்துக்கலாம் என சிந்திக்கணும். யாரையுமே குற்றம் சாட்டாமல், புறம் பேசாமல், வெறுக்காமல் வாழ்வதே மன தூய்மையின் அடையாளம். வருவதை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. ஆனால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே உள்ளார்ந்த அமைதியின் ஆரம்பம், அதாவது தொடக்கம். கர்மா எப்படின்னா, நம்ம யாருக்காவது துன்பம் செஞ்சா அதை வாழ்க்கை மறக்காது. நாம யாருக்காவது நன்மை செஞ்சிருந்தா அதை காலம் திருப்பி தரும். எனவே நல்லதை செய்து மற்றதை காலத்திடம் விடுவோம். எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்வதுங்கிறது சாதாரணமானது கிடையாது. இதற்கு மனப்பக்குவமே அடிப்படை. நடந்ததை ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டியதை சிறப்பாகவே நம்ம செய்து நம்ம உண்மையான ஞானத்தை பெறுவோம். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் ஆகியவற்றை இன்றே விதைப்போம். இது நாளைய வாழ்விற்கு விதையாகும். கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் சிற்பம் போல நம்முடைய உள்ளங்களில் மறைந்திருக்கும் நல்ல எண்ணங்களையே வெளிப்படுத்துவோம். புண்ணிய செயல்களே நமக்கு துணை. நாம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் பிறருக்கு சொந்தமாகும். அழகான உடல் என்னாகுது? நெருப்புக்கு சொந்தமாகுது. அஸ்தியும் திதியும் கங்கைக்கும் காக்கைக்கும் போகுது. ஆனால் நாம் செய்யும் தான தர்மங்களின் புண்ணிய பலன் மட்டுமே நான் என்ற எனக்கு சொந்தம். இதை உணர்ந்து அனைவரும் வாழ்ந்தால் உலகம் எங்கும் அமைதி நிலவும். தெய்வ நிலையை அறிவது மாத்திரம் மனிதனுக்கு போதாது. அது உயிர்களிடத்தில் எப்படி அறிவாக இருக்கிறதையும் அதை நம்ம உணர்ந்தால்தான் எந்த உயிரினத்தோடும் நம்ம அன்போடும் கருணையோடும் நடந்து கொள்ள முடியும். இங்குதான் நம்ம வாழ்வும் நிறைவாக நடைபெறும். விழிப்புணர்வு பெற்றவர்கள் பாவ புண்ணியங்களை கடந்தவர்கள். இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறான் என்பதை இவர்கள் பார்க்கின்றார்கள். இறைவனை, அதாவது இறைநிலையை அறியாமல் இத்தகைய நிலை வருவது கிடையாது. நம்முடைய மனம் இறைவனிடம் லயத்து விடணும். அப்போது பூஜை, ஹோமம், யாகம் தேவையில்லை. இறைவனிடம் பக்தி ஏற்பட்ட பிறகு இந்த கிரியை அவசியம் இல்லை. காற்றில்லாத போது விசிறி தேவைப்படும். தென்றல் வீசும்போது விசிறிக்கு என்ன வேலை அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாங்க. ஆறாவது அறிவின் கூர்மைதான் சிந்தனை. சிந்தனைதான் அறியாமையை அகற்றி அறிவை முழுமையாக்க கூடியது. நம் மனம் சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தால் இறைவனை வழிபட வேறு மந்திரங்களோ சடங்குகளோ தேவையில்லை என்கிறார் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். இறைநிலைக்கும் மனநிலைக்கும் உள்ள தொடர்பை உணரணும் என்றால் அவற்றை உருவத்துக்கும் அதிலிருந்து தோன்றும் நிழலுக்கும் ஒப்பிடலாம். உருவத்தை விட்டு நிழல் பிரிவதே இல்லை. ஆனால் நிழலை எடுத்துக்காட்ட வல்ல ஒளியானது. உருவத்தின் மீது படும் கோணத்திற்கு ஏற்ப நிழலானது அளவில் மாறுபடும். அது போன்று மனித மனம் இறைநிலையை விடுத்து இயங்குவதே இல்லை. இறைநிலையோடு ஒன்றி நிழலாக வாழ்ந்தவர்கள்தான் வள்ளலார், ஸ்ரீ ரமண மகரிஷி, முனிவர்கள், சித்தர் பெருமான்கள். அதாவது நிழல் அப்படின்னு சொன்னா அவங்க இறைநிலையை உணர்ந்தவர்கள் அப்படின்னு தான். பாரதி, நம்முடைய அருள் தந்தை, புத்தர், எல்லாருமே. அருள் தந்தை என்ன சொல்றாங்க? நமது வேதாத்ரி மகர்ஷி அவங்க
மனிதனாக பிறந்த எல்லா உயிர்களுக்குள்ளும் உள்ள இறையை எல்லாராலுமே நம்ம உணர முடியும். அதைய உணர்ந்து நாம வாழ்றதுதான் இறைவன் அடி நிழல் அப்படின்னு மகரிஷி ஐயா எல்லாத்துக்குமே மனவளை கற்றால் நம்ம எல்லாருமே இறைநிலையை உணர முடியும். மனவளக்கலத்துலதான் எல்லாமே இருக்கு. அகத்தாய்வு இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதன் மூலம்தான் நம்ம இறையை உணர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இயற்கை அறிவும் இணைந்த இயற்கையும் அறிவும் இணைந்த மனிதர் வாழ்வில் இயற்கையோடு அறிவு ஒன்றும் அளவில்தான் வாழ்வில் சிறப்பும் வெற்றியும் அமையும். இயற்கையோடு ஒன்றுவதற்கு மனம் மிகவும் முக்கியம் என மகரிஷியா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எல்லாருகிட்ட இருக்க மனமாகிய மனதை வளப்படுத்ததான் மனவளக்கலை அமைந்துள்ளது. அனைவரும் இணைவோம், மனதை வளப்படுத்தி இறைவனோடு ஒன்றி இறையின் நிழலை பற்றுவோம் என கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க